15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எத்தனை சாதி ஒழிப்பு மாநாடு போட்ட? நீ சித்தாந்த கட்சியா? கோடமா கழிச்சட கட்சி. நீ உனக்கு சித்தாந்தம் ஏதாவது தெரியுமா? விஜயலட்சுமி முதல் நீதி கொடுத்தியா? இது விஜயலட்சுமி கழிச்சட, அது திரிஷா கழிச்சட. விஜயலட்சுமி நீதி கிடைக்கல, திரிஷா அடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரியார் சினிமாவிலிருந்து வந்தாரா? இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் தலைவர். தலித் விடுதலைக்குன்னா அம்பேத்கரை தெரியும். அவர் எந்த படத்தில் நடித்தார்? 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜயும் ரஜினியும் கமலும் எப்படிங்க ஏழபாடை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? போய் பாருங்க. காலையில் 6 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு விஜய் போக சொல்லுங்க. வீடு இல்லாம 1000 பேர் படுத்து கிடக்கிறான். தலைக்கு செருப்பு வச்சு படுத்து கிடக்கிறான். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி யாரு? 5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான லாட்டின் மார்டினுடைய மருமக. ஏன் வேற ஆளே கிடைக்கலையா? விஜய்க்கு எது தேவை? இந்த அரசியலுக்கு கோடிகள் தேவை. ஐஸ்வர்யோட மக கல்யாணத்துக்கு கோடம்பாக்க கழிச்சடைகளை பூரா அப்படியே பிரைவேட் ஜெட் ஏஜ் எங்கூட இறக்குறாரு, மாலத்தீவில் இறக்குறாரு. ஏன் இங்கே தாலி கட்டினா தாலி ஏறாதா? அண்ணா பாராளுமன்றத்துக்கு போறாரு, போய் சொல்றாரு, வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட். தெருவில் படுத்து கிடக்கிறான்ல, அவனுடைய பிரதிநிதியாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த அரசியலே இல்லாமல் போய்விட்டது. இதுதான் தமிழ்நாடு. உலக மக்களுடைய விடுதலைக்காக, விடுவுக்காக, பாட்டாளிகளுக்காக போராடியவனை எங்கே போச்சிருக்கான்? ஒரு தெருவோரத்தை போச்சுட்டு போயிட்டான். புரட்சி நடந்தது. முதலமைச்சர் டெல்லியில் இருந்தது. நாய் செத்து போச்சு அந்த அம்மா ஜெயலலிதா. நாய் தான் எனக்கு முக்கியம், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் முக்கியம் இல்லைன்னு முதலமைச்சர் மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டு சிறப்பு சார்ட்டர் ஃப்ளைட் எங்கே வந்தது? நாயை புதைப்பதற்கு வந்தது. 100% மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களுடைய சிந்தனையை துருப்பிடிக்க வச்சிட்டான். அதனுடைய விளைவு தான் இந்த போலி அரசியல்வாதிகள் அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிறான், ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான், 1000 கோடி சம்பாதிக்கிறான், கொடநாடு எஸ்டேட் வாங்குறான். ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் செலவு. ஏது 50 கோடி? மக்கள் வரி பணத்தை, மக்கள் வரியாக கட்டினதை ரோடு போடுறோம் அப்படியே வலிச்சிட்டு போயிடறான். தூர்வாடுறோம் அப்படியே வலிச்சிட்டு போயிடறான். பாலம் கட்டுறன்னு வலிச்சிட்டு போயிடறான். அட்டையிலே பாலம் கட்டினானு பார்த்தீங்களா? நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக போர் ஒன்று அறிவிச்சிருக்காரு சார். சித்தாந்த கூட்டத்திற்கும் சினிமா கூட்டத்திற்கும் போர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானே ஒரு சினிமா கூட்டம் தானே. இவருக்கு சித்தாந்தத்துக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார் தமிழ் தேசிய கொள்கையை பேசுறாரு? இவர் எங்கிருந்து வந்தாரு? அவரும் சினிமா துறையில தான் வந்தவர். சினிமாக எங்க சித்தாந்தம்னா யாரை எடுத்திருக்கணும்? சித்தாந்த ரீதியான ஆழத்தை சினிமாக்குள்ள தான் பிடிச்சிட்டு வராங்க. சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல? அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ எல்லா முதலமைச்சருமே சினிமா சார்ந்த துறையில், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் உட்பட எல்லாருமே திரைத்துறையில் பங்காற்றி வந்தவங்க தானே சார். அப்படி இருக்கும்போது அரசியலுக்கும் சினிமாவுக்கும் எப்படி சம்மந்தம்னு சொல்கிறேன்? இல்லைங்க, அதாவது அரசியல் வேறு, சினிமா வேறு. பெரியார் சினிமாவிலேருந்து வந்தாரா? இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் தலைவர். கம்யூனிஸ்ட் கட்சியில் யாரை தெரியும் உங்களுக்கு? ஜீவாவை தெரியும். அவர் சினிமாவிலேருந்து தான் வந்தார். தலித் விடுதலைக்குன்னா அம்பேத்கரை தெரியும். அவர் எந்த படத்தில் நடித்தார்? அவங்கள ரியல் ஹீரோஸ். இங்கே இந்த சினிமா கழிச்சடைகளே வேண்டாம். 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜயும் ரஜினியும் கமலும் எப்படிங்க ஏழபாடை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? தெருவில் படுத்து கிடக்கிறான்ல, தெருவில் படுத்து கிடக்கிறாங்க. அவனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கி 24 மணி ஏசி, கேரவன், கைக்கு ஒருத்தன், காலுக்கு ஒருத்தன், தலை, ஒரே ஆளுக்கு 10 பேர் மேக்கப் போட ஒரே தொழில் சினிமா தாங்க. ஒரு ஷூவாக கழட்டுவான், இதை ஒரு ஷூவாக கழட்டுவான், இதை ஒரு ஷூவாக கழட்டுவான், இங்கே தலையை ஒருத்தன் சீவான், இங்கே பவுடர் அடிப்பான், இங்கே ஒருத்தன் பண்ணுவான், அங்கே. இவன் எப்படிங்க உழைக்கிற மக்கள் எங்கே படுத்து கிடக்கிறான்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய், இப்போ நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி போகிறாரு, போய் பாருங்கள். காலையில் 6 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு விஜய் போக சொல்லுங்க. வீடு இல்லாமல் 1000 பேர் படுத்து கிடக்கிறான். எங்கே? தலைக்கு செருப்பு வச்சு படுத்து கிடக்கிறான். அவனுக்கான தலைவன் எங்கே?
நீங்கள் கோடம்பாக்கத்தில் 100-150 கோடி சம்பளம் வாங்குற தலைவன் தேவையில்லை. நீங்க அதிகாரத்துல இருக்கவங்க தானே சார் கேட்கணும். திமுக அதிமுக 50 வருஷமா வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நிலைமை இருக்குன்றதை நீங்க அவங்கள தானே கேட்கணும். புதுசா வந்து விஜய் எப்படி நீங்க கேட்க முடியும்? இல்லை, விஜயும் ஒரு திமுக ஆயிடுவார், அவ்வளோதான். அவர் இப்பதான் சார் வந்திருக்காரு. வரும்போதே திமுகவை தானே வர நேர திமுக தான் சார் எதிர்க்கிறாரு அவரு. இல்லை, திமுக எதிர்ப்பதை போல நடிக்கிறார். அதிமுக போய் நடிக்கிறார். ஏன்? தனக்கு நான் ஒரு திமுகவை மாறுவதற்கான முயற்சி, தான் ஒரு அதிமுக மாறுவதற்கான முயற்சி. இவர் ஓட்டு போட்டீங்கன்னா இவர் என்ன ஆயிடுவார்? ஏங்க ரொம்ப ஏழை, அரிசி ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றாளா ஆதவ அர்ஜுனா? ஆதவ அர்ஜுன் ரெட்டி யார்? 5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான லாட்டின் மார்ட்டினுடைய மருமக. ஏன் வேறு ஆளே கிடைக்கலையா? ஏன் விஜய்க்கு எது தேவை? இந்த அரசியலுக்கு கோடிகள் தேவை. ஏன் உழைப்பு தியாகம் இது யாருக்கும் தேவையில்லை. என்ன வேணும்? அது பிரச்சனை. பிஎம்டபிள்யூவில் வராரு, பென்ஸ் காரில் வராரு, ஆடி காரில் வராரு. சைக்கிளில் போவனை சேர்த்துவானா? அவனாவது சைக்கிளில் போகிறவன் ஆட்டோ ஓட்டினவங்க பல பேரை வந்து மாடு செலராக மாற்றிருக்காரு சார். இல்லை, அதெல்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணுவார்? கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஆட்டோ அப்படியே ஆடிக்காரம் மாறிடும், ஆட்டோ பூரா எல்லாம் மாறிடும், பென்ஸாக மாறிடும். திமுக அப்படி தாங்க இருந்தது, நாங்களும் பார்த்தோங்க. ஆட்டோவில் வந்தவன் சைக்கிளில் வந்த முறை இப்போ என்ன எதில் போயிட்டுருக்கான்? முன்னாடி 3 காரு, பின்னாடி 4 காரு, ப்ரைவேட் ஜெட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், ஐஸ்வரி வேலை எனக்கு தெரியும். ஐஸ்வரியோட மகன் ப்ரைவேட் ஜெட், மக கல்யாணத்துக்கு கோடம்பாக்க கலிச்சடைகளை பூரா அப்படியே ப்ரைவேட் ஜெட் ஏற்றி எங்கூடி இறக்குறாரு, மாலத்தீவில் இறக்குறாரு. ஏன் இங்கே தாலி கட்டினா தாலி ஏறாதா? மக கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரா மாப்பிள்ளை? எங்கே போய் கட்டுறாரு? மாலத்தீவில் போய் கட்டுறாரு. எல்லாம் படிக்க வைக்கிறோன்னு மூட்டை தூக்கி வண்டி இழுத்து சேரில் இருந்து பையனை பிள்ளை அடுத்த தலைமுறையாவது சேரில் வேலை செய்யாமல், ரோட்டில் மண் வெட்டாமல், குழி வெட்டாமல், மண் சுமக்காமல் அவனை படிக்க வைக்கணும். கொண்டு வந்து ரத்த வாடையோடு கொண்டு வந்து பணம் கட்டுறான்ல, அந்த பணம் எங்கே போகுது? நடிகையோட குத்தாட்டம் போட ஆள் கூட மாலத்தீவுக்கு பறக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் இங்கே என்ன நடக்கும்? பெரிய சமூக மாற்றமே நடக்கும். அதற்கான வழியே இல்லை. அதுதான் வேதனையாக இருக்கிறது. இந்த அரசியல் புரிதல் அப்படின்றது வந்து மக்களுக்கு இல்லையோ சார்? அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. 100% அதுதான் உண்மை. மக்களுக்கு எது? கேரளாவுக்கு போங்க, எந்த தப்பாவது நடக்குதா? எவனாவது கருணை கொலை பண்ணுறானா? காதல் கொலை பண்ணுறானா? பேப்பர் எடுத்து பாருங்கள். இன்றைக்கும் அங்கே சாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளவு கேவலமாக இல்லை. அவனை கம்யூனிச மனிதராக்கி இருக்கு. 100% இந்தியாவில் படித்த மாநிலம் இது கேரளா. அதனால அவன் அறிவாளியாக இருக்கான். ஆணை பெண்ணு ஆணை. நான் இப்போ யார் கேரளாவுக்கு போனால் ஒரு பொண்ணு கட்டிட்டு வந்துடலாம். ஏன்? உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு படிச்சிருக்காளையா? நீ சம்பளம் வாங்குவியா? அந்த பொண்ணை காப்பாற்றுவியா? கட்டி கூட்டிகிட்டு போ. அங்கே ஆணுக்கு பெண்ணை, பெண்ணுக்கு ஆணு பிடிச்சிருந்தா அங்கே சாதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே நல்ல 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் கவின். இதை விட ஒரு மாப்பிள்ளை கிடப்பானா? அவனுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். காசை விட சாதி தான் சார் முக்கியமா. அப்போ அவனுக்கு தகுதி எது? சாதி. அதுக்கு சீமா என்ன கொள்கை வச்சுருக்கார்? எதுவும் இல்லை. 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எத்தனை சாதி ஒழிப்பு மாநாடு போட்ட? நீ சித்தாந்த கட்சியா? கோடமாக கழிச்சட கட்சி நீ. உனக்கு சித்தாந்தம் ஏதாவது தெரியுமா? விஜயலட்சுமி முதல் நீதி கொடுத்தியா? இன்னும் விஜயலட்சுமி நீதி கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டு கேஸுக்கு நேராக போய் நீயும் சாட்டையும் எங்கே விழுந்தீங்க? உதயநிதி காலில் விழுந்து என்ன காமாட்சி, ஏதோ ஃபைனான்சியர் காமாட்சி பேர் சொன்னாங்க, காமாட்சி காலில் விழுந்து உதயநிதிட்ட வாங்கி போய் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசு வழக்கறிஞர் அனுப்பிடாதீங்க. அனுப்பிச்சிங்கன்னா கேஸ் நடக்கும், நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன், கற்பழிப்பு கேஸில் போயிடுவேன். கருக்கழிப்பு இதாயா சித்தாந்த கட்சி? என்ன கேஸு? கற்பழிப்பு கருக்கலைப்பு கேஸில் உள்ளே போயிடுவேன். தமிழ்நாட்டுக்கு தலைவன் கிடைக்கிறான் பாரு. கற்பழிப்பு கேஸில் உள்ளே போகிறவன், கருக்கலைப்பு கேஸில் உள்ளே போகிறவன், சித்தாந்தம் வளர்த்துறாரு. எங்கே எத்தனை தடவை கருக்கலைச்சிருக்கா விஜயலட்சுமி சொல்லுது? ஒரு முறை இல்லை, இதே வேலை. அப்போ என்னையா கட்சி எப்படி வளர்ந்துருப்பேன்? இவருக்கு சித்தாந்தமா?
2 கழிச்சடைகள் தான். அவர் ஒரு கழிச்சடை, இவர் ஒரு கழிச்சடை. 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இப்படியா ஏழைபாளைகளுடைய பிரதிநிதி எப்படி இருக்க முடியும்? அண்ணா பாராளுமன்றத்துக்கு போகிறாரு, போய் சொல்கிறாரு, வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட். தெருவில் படுத்து கிடக்கிறான்ல, அவனுடைய பிரதிநிதியாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கோம். நேரு இப்போ தான், கோமகனே நீ ஆக்ஸ்போர்டில் படித்தவன், கேம்பிரிட்ஜில் படித்தவன், பல லண்டனில் படித்தவன், நான் தெருவில் படிச்சுட்டு வந்திருக்கையான்னார். அதுதான் அரசியல். இப்போ அந்த அரசியலே இல்லாமல் போய்விட்டது. இதுதான் தமிழ்நாடு. இப்போ எல்லா தலைவர்களும் சொல்கிறீங்க சரியில்லைன்ட்டு, அப்போ சரியான தலைவர் யார் சார்? சரியான தலைவரை மக்கள் தேடிட்டே இருக்கான், நானும் தேடிட்டே இருக்கேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் சார்? யாவது தெரியல. சரியான தலைவன் வருவான், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு மார்க்ஸ் வந்தானா இல்லையா உலகத்துக்கே, கம்யூனிசத்தை கண்டுபிடிச்சி 1700 புத்தகங்களை படித்தான். படித்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் 1700 புத்தகங்களை படித்து ஒரு புத்தகத்தை எழுதினான், டாஸ் கேபிட்டல். இந்த மாதம் 5ஆம் தேதி லண்டனில் நைட்டு விழுந்து கும்பிட்டு விழுந்தேன். எங்கே? காரல் மார்க்ஸ் சமாதியில். ஏன்? தெருவோரத்தில் அனாதைகளை புதைக்கிற இடத்துல புதைச்சிருக்காங்க. லண்டனில் ஹைகேட்டுங்கிற ஒரு சிமிட்ரி சுடுகாட்டு. உலக மக்களுடைய விடுதலைக்காக, விடுவுக்காக, உலக பாட்டாளிகளுக்காக போராடியவனை எங்கே போச்சிருக்கான்? ஒரு தெருவோரத்தை போச்சுட்டு போயிட்டான். நம்ம மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா சமாதி அங்கே தான் இருக்குது. முதலமைச்சர்கள் சார். முதலமைச்சர் புரட்சி நடந்தது, நாய் செத்து போச்சு. அந்த அம்மா ஜெயலலிதா டெல்லியில் இருந்தது. நாய் தான் எனக்கு முக்கியம், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் முக்கியம் இல்லைன்னு முதலமைச்சர் மாநாட்டை கேன்சல் பண்ணிவிட்டு சிறப்பு சார்ட்டர் ஃப்ளைட் எங்கே வந்தது? நாயை புதைப்பதற்கு வந்தது. அதுதான் ஜெயலலிதா அங்கே போச்சிருக்காங்க. சினிமானும் விஜயும் ஒரே லெவல் தான். நீங்கள் 2 பேரும் சினிமா கழிச்சடைகள் தான். இது விஜயலட்சுமி கழிச்சடை, அது திரிஷா கழிச்சடை. வேற என்ன? விஜயலட்சுமி நீதி கிடைக்கல, திரிஷா அடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எப்படி சார் நடக்கும் சார், நம்ம காலத்தில் நடக்கும், உங்கள் காலத்தில் நடக்கும், நம்ம காலத்தில் நடக்காது கண்டிப்பாக. ஏன் ஜெயலலிதா முதலமைச்சராக இல்லையா? எம்ஜிஆருக்கு திரிஷா தான் ஜெயலலிதா. நடந்ததா இல்லையா? சார் அவங்க கட்சியில் வந்து படிப்படியாக இருந்து அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அது நேரடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நேரடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பல அதிசயங்கள் நடக்கும் தம்பி, தமிழ்நாட்டில் பல அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் வந்து சினிமாவில் எப்படி சீன் பை சீன் மாறும், அதே போல் அரசியல் நடக்கும். ஏன் விஜயகாந்த் வள்ளியா, சரத்குமார் வள்ளியா, விஷால் வள்ளியா, கார்த்தி வள்ளியா, எல்லா அடுத்த முதலமைச்சர் தான். சரத்குமார் வள்ளியா நேரம் யார்? இந்த நாட்டுக்கு எத்தனை முதலமைச்சர் தாயா? நல்ல முதலமைச்சர் இருந்தால் ஏன் சார் மக்கள் வந்து இன்னொரு முதலமைச்சர் தேட போகிறாங்க? அப்போ யார் நல்ல முதலமைச்சர் மக்களுக்கே தெரியல. மக்களுக்கு என்ன தெரியுது? 500 ரூபா குவாட்ரு, காக்கா பிரியாணி. மக்களை சிந்திக்கவே விடாமல் வந்து வெறும் ஓட்டை மட்டுமே மையமாக வச்சு தற்போதைய அரசியல் சொல்கிற இடம். அதுதான் உண்மை. 100% மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களுடைய சிந்தனையை துருப்பிடிக்க வச்சிட்டான். அதனுடைய விளைவு தான் இந்த போலி அரசியல்வாதிகள் அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிறான், ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். 1000 கோடி சம்பாதிக்கிறான், கொடநாடு எஸ்டேட் வாங்குகிறான், லண்டனில் கொண்டு பதுக்கிறான். நம்மளால் எங்கே போக முடியல, அமிஞ்சிக்கரைக்கே போக முடியல. இப்போ நம்மளுடைய வரிப்பணம் பூரா அரசியல்வாதி அமைச்சராக மாறி திருடிக்கிறான். அதிகாரி பாதி திருடிக்கிறான், அரசியல்வாதி திருடிக்கிறான். திருப்பி என்ன பண்ணுறான்? ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான். ஏது 50 கோடி? வரிப்பணம். மக்கள் வரிப்பணத்தை, மக்கள் வரியாக கட்டினதை ரோடு போடுறோம் அப்படியே வலிச்சிட்டு போயிடறான், தூர்வாடுறோம் அப்படியே வலிச்சிட்டு போயிடறான், பாலம் கட்டுறன்னு வலிச்சிட்டு போயிடறான். அட்டையிலே பாலம் கட்டினானு பார்த்தீங்களா திருவண்ணாமலையில்? எதில் பாலம் 16 கோடி ரூபாய் பாலம் ஒரு ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. சிமெண்ட் செங்கட்டில் எதில் கட்டுறான்? அட்டையிலேயே கட்டுறான். இந்த மக்களை எவ்வளோ இழிச்ச வாயினா இருப்பான் பாருங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பல விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.